கருப்புசாமி சென்னை மாநகர். நல்லா இருக்கு மகளே, ஆனந்தமா இருக்கு. சென்னை மாநகர். என் சகோதரி வெளிநாட்டிலே இருக்கிறாள். அவ வயிற்றுல குழந்தை பிறக்குமா கருப்புசாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். நீ தானடாது? ஆனந்தம் விளையாடும் வீடு. இன்னொரு தடவை உன்னுடைய சகோதரியை போய் பார்த்தேன். கருப்புசாமி, எனக்கு இயற்கையா குழந்தை பிறக்குமா, மருத்துவத்தால பிறக்குமா? இந்த ரெண்டுலயும் எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்னு உங்ககிட்ட கேட்டு விட்டுருக்கான். இதானடா விஷயம். கால் வந்துடுவான். உண்மையை சொல்லணும். அவளுடைய சரீரத்தன்மையை பார்த்தேன். இயற்கையிலே குழந்தை உருவாகக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. ஆனா அவளும் அவ புரிதலும் படுற அவசரத்துக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலப்பா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது விரைவில் நடக்கணும். இந்த பருவமும் இந்த வயதும் இந்த சம்பாத்தியமும் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை கிடைச்சாச்சுன்னா நாங்க நல்லா வளர்த்துக்கிடுவோம். இன்னும் காலத்தை நீட்டிட்டு போய் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க. உண்மையா இல்லையா? அவங்களுடைய அறிவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு முறை ஐவி புரோகிராம் பண்ண சொல்லுது. அதுல வெற்றி அடையக்கூடிய 3 மாத வளர்ச்சியில் இதே மாதிரி என்கிட்ட நீ கேட்க வருவேன். அன்று ஒரு வெற்றியான பதிலை நான் சொல்லுவேன். கால் விட்டுருவான். அதே மாதிரி உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும்ல. ஆனா உன் உள்ளத்தை பார்த்தேன். அமைதி. எங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்தாதான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய சகோதர பாசம். அதனால உனக்காகவாது அவன் வயிற்றுல ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய உருவாக்குறேன். அபிராமின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி விட்டு மகனே, தாய்மாமன் சீர் சிறப்பா செய்தான். அது சரியாகி தரேன் அடுத்த சந்திக்கிறேன். அதே சென்னை மாநகர் என் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி கொடுக்கற சுவாமின்னு கேட்டு விட்டுறேன். எங்க இருக்குப்பா பிள்ளைகள்லாம்? என்ன சண்டை சச்சரவு போடுறாங்களா? எத்தனை பிள்ளைகள்? 2 பையன். சரி, கால் விட்டுருவாங்க. ஏன் கலங்குகிறீர்கள் மக்களே? உங்க கூட தானே நான் இருக்கேன். ஏன் பயப்படுறேன்? அழாத. தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. உண்மையா இல்லையா? தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை. எரிச்சப்பட்டா நிக்குமா? கோவப்பட்டா நிக்குமா? தூரத்துக்கு போட முடியுமா? தாங்கித்தான் ஆகணும். எப்படியாவது சமாதானப்படுத்தணும். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டுவா. உன்னுடைய பிள்ளைகளை போய் பார்த்தேன். பணத்தாலும் சொத்தாலும் மன போராட்டமும் பொறாமையும் கூடிடுது. இதுல உடன் பிறந்த வாஞ்சையை வேதனைக்குரிய வார்த்தைகளாக்கி இன்னைக்கு 2 நிலையில உட்கார்ந்துருக்காங்க. இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆம்பளையுடைய மனசு மாறினா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆம்பளையுடைய மனசு மாறினா இந்த பகையே அடைஞ்சு போயிடும். புரியலையா? அப்படின்னு அங்க இருந்து ஒரு கணக்கு வந்துருக்கு. அந்த ஆண் மகன் யார்? அவன் தான் உன் மகன். கால் அவனுடைய மனநிலைகளை தெளிவாக்கி 2 ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? இன்னையிலிருந்து மனசு மாறும், தெளிவாகும். சௌபாக்கியத்தோட வாழ வைக்கிறேன். நிம்மதியா இருப்பாரு.
யாராலும் எந்த மாயவத்தையும் நடக்கல, வீண் கலக்க தேவையில்லை. அது ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இல்லை. அடுத்த சந்திப்பில் அதை பத்தி பேசுவோம், ஏன் கவலைப்படுறேன். அதே சென்னை மாநகர் என் பிள்ளைகள் 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும், பிரிவுல இருக்காங்க, சேர்த்து தாங்கன்னு காட்டு வந்தவங்க. மனம் முடித்தவர்களா? கெடுப்பது பிடிவாதம். குடும்பத்தை கெடுக்கிறது பிடிவாதம். அந்த மூத்த பிறப்புல கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு. அந்த மனநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். சிவாய நம என்று 1000 முறை துதித்த பின்பும் உபாயம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று ஒரு உள்ளம் நோகிறது. இதான உண்மை. ஆனா அந்த 2 பேருடைய மன அலைகளை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெண்மகளுடைய மனம் நம் குடும்பத்துக்கு ஒத்துழைத்து போக முடியாத ஒரு சிறு பிழை இருக்கிறது. புரியுதா? அந்த மனப்பிழையை மாற்றிட்டோம்னா எல்லாருமே ஒன்னாயிரலாம். அதை மாத்தி தர முடியாதவன அந்த இடத்துல இருக்கேன், கால் விட்டுவாங்க. அதனால அப்படி கொஞ்சம் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வாரேன். என்ன எனது ஆடி அமாவாசைக்குள்ள உன் குடும்பம் ஒற்றுமையா மலரும், மகிழ்ச்சிகரமா வர வைக்க, எல்லாரையும் ஒருங்கிணைந்து குடும்பத்துல வர வைக்க. மகிழ்ச்சியா இருக்க செல்வ மக்களை, ஆனந்தம். கர்மசாமி, என் பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு மெட்ராஸ்ல இருந்து கணவன் மனைவி 2 பேர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பா ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, அதை கொடுன்னு ஐயா சொல்லிட்டார். நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? அவங்க 2 ஒரு உள்ளத்துக்குள்ளேயும் ஈக்குவ பிரச்சனை. அவரு நான் சொல்றேன், நீ கேட்கணும். நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? இதுதான் நடக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நினைத்தா ஒரு வீட்டுக்குள்ள 2 உணவு வச்சு சாப்பிடக்கூடாதுல்ல? உண்மையா இல்லையா? அப்படியெல்லாம் இந்த மனநிலைகளை போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் அங்கே இருக்கிறது. அதை மாத்தி 2 ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா போதும்ல, சந்தோஷமா காலில் விட்டுருவாங்க. அதனால அவங்க 2 பேருடைய மன அலைகளையும் ஒருங்கிணைய வைத்து அந்த பிள்ளையினுடைய மகத்துவத்தையும் ஒளிமயமாக்கி வாழ வச்சு தாரேன். நான் கொடுக்குற இந்த கனியை வச்சு என்ன நினைச்சு கும்பிட்டுக்காங்க, சகல சக்தியும் கிடைக்கும், ஒற்றுமையான வாழ்வு. மகிழ்ச்சியா இருக்கான், ஒரு குறையும் வரல. நான் வர வச்சுட்டேன். 90 நாள் கணக்கு இருக்கு. அப்படிலாம் இல்லை, உங்களை பார்த்துருவோம், பேசிடுவோம், சந்தோஷம், வெற்றி ஆயிடும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம்னு உத்தரவு இருக்கு. வேண்டாம், மருத்துவத்தில் குணமாகும். நல்லா ஆமா, இன்னொரு 40 நாள் வர பொறுமையா இருக்கணும். ஆத்திரப்படாம அமைதியா பிரார்த்தனையை மட்டும் பண்ணுங்க. தூக்கி விடுறாங்க. என்னடா எங்க வலிக்கு? டாக்டர் போய் செக் பண்ணியா? ஆனாலும் வலிக்க, அது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். கால் விட்டுருவான், என்னன்னு பார்ப்போம்.
மனோதத்துவ சூட்சம சக்திகளை பற்றி படிச்சிருக்கியாடா தம்பி? படிக்க. மொத்தம் 18 பருவங்கள். அது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ்ல குறையத்தான் இருக்கு. ஏன்னா தமிழ்ல உள்ளதை அப்படி 18 சாப்டராக வச்சு பொருளடக்கமா வச்சு எழுதுனத அனுபவ ரீதியா அதை இங்கிலீஷ்ல 18 பருவங்களா எழுதிட்டாங்க. அதுல மனவலி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல போறோம்ங்கிறத ரேசா திங்க் பண்றல. மனவலின்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம மனதை, நம்முடைய உடலை பற்றியும் நம்மை பற்றியும் முழுமையாக சின்சியரா சிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னா லேசா ரத்தம் பாயிற இடத்தினுடைய உராய்வு கூட ஒரு வலி மாதிரி தெரியும். அப்படிப்பட்ட வலியா அல்லது உள்ளுறுப்புகள்ல எதுவும் பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தேன். உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு இல்லை அப்படின்னா உன் எண்ணத்துல ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஸ்பிரிச்சுவல் என்னது? அந்த மாதிரி உள்ள ஆன்மீக ரீதியிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் பூரா மாந்திரிக சம்பந்தமானது, பாசிட்டிவ் பூரா ஞானம் சம்பந்தமானது. சரிண்ணா? அப்ப அந்த மாதிரி உள்ளதுல எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. அதை இன்னைக்கே நிப்பாட்டி வச்சோம்னா அந்த வலி பூரா ஓடி போயிடும். முடிஞ்சு போச்சா? கால் வந்துடுவான். பக்கத்துல வா. ஏழு முறை உனக்கு குடிக்கப்பட்டிருக்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் ஆகிய 7 ஆதாரங்களுக்கு காஸ்மிக் பவர்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை உன் உடலுக்கு கொடுத்துருக்க. இனி இந்த அங்க அவயங்களுடைய வலியெல்லாம் உன்னுடைய சிந்தனைக்கு வராது, அந்த வலி வரவும் செய்யாது. அதெல்லாம் நின்னாச்சு. இனி நீ தெளிவா இருக்கலாம், தொழிலை ஒழுங்கா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல உனக்கு சம்பளம் போதாது. அதனால வேற கம்பெனி நீ தேடிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல தேடுத. ஆனா வேற கம்பெனி கிடைச்சா சர்டிபிகேட்லாம் இவங்க தருவாங்களா உனக்கு? ப்ரமோஷன் வரும்பொழுது உன்னை வெளியே தூக்கிடுவாங்க, கால் விட்டுருவாங்க. அதை ஏன் அப்படி சொல்லுறீங்க சாமி? எனக்கு ஏன் நீங்க நல்லதை சொல்லல? உங்க கம்பெனியுடைய வரலாறே அப்படிதான். ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வரும் பொழுது அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு மூளை உள்ளதுக்கு போட்டு உன்னை அப்படி நீயா வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுப்பான். இதுதான் உங்க கம்பெனியுடைய சைக்காலஜி. உண்மையா இல்லையா? என்னடா நடந்துகிட்டு? அதனால ப்ரமோஷனுக்கு முன்னாலேயே நீ முடிவு எடுக்கணுமா, இல்லைன்னா லாங்கா கொண்டு வேலையை போடணும், இல்லைன்னா ரொம்ப ஹெவிலோட ஏற்றி வைப்பான். இதெல்லாம் இப்ப நடக்கும். உன்னால மன அழுத்தம் தாங்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு வருவேன். இதான் இப்ப நடக்கு. உண்மையா? அந்த மனச்சுமைகளை குறைத்து இதே கம்பெனில ப்ரமோஷன் வாங்க வைக்கணுமா, வேற கம்பெனி தரணுமா? இதுலயே உனக்கு ப்ரமோஷனும் தாரேன், ரெட்டித்த மடங்கு சம்பளமும் தாரேன். கால் ஒழுக்குவான். என்ன நினைச்சுக்கா, இரவெல்லாம் வேலை பார்க்கும் பொழுது உன் மனம் தளராம பார்ப்பேன், மகிழ்ச்சி அடைவாய், வெற்றி உண்டு. நல்லாரு மகனே, ஆனந்தம் அடைவாய். எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அவன் மனசு நல்லா ஆகிறதுக்கு தான் தெய்வம் தேவைப்படுது. ஆனா எல்லாருக்கும் மனசு இருக்கு, மனசு தானே தேவை. உண்மையா இல்லையா? அவ்வளவுதான். என்னம்மா, அதே சென்னை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னப்பா உடல்நிலை? இன்னும் 2 பேர் இருக்காங்களே, யாரெல்லாம்? தலைப்பகுதியில் சரியில்லாதது யார்? தலைப்பகுதியில் சரியில்லாத யாரம்மா? என்ன செய்கிறது? கால் வந்துட்டுவான்.
பாத்தியா, ஒரு தடவை காலில் விட்டுருவாங்க. சரி, 3 கேள்வி இருக்குடா. ஒண்ணு, இப்பொழுது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான மனச்சலனத்துக்கு ஒரு கேள்வி. உடல் சம்பந்தமானதுல 3 உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னவெல்லாம் பார்த்தேன். கழுத்துல இருந்து தலைக்கு செல்லக்கூடிய நரம்பியல் முகவாதத்தை உருவாக்குமோ என்னும் ஒரு பயம் ஒன்று. சரியா? இன்னொன்னு, உள்ளுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் மூலமாக பிரீத்திங் பவர்ல ஒரு டிஃபரண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை. என்னடா? அதுக்கு அடுத்ததாக நடுமுதுகுல இருந்து இடுப்பு வர உட்கார முடியாம வாய்வு பிடிச்ச மாதிரி ஒரு பிடிப்பு. ஆனா அது வாய்வு இல்லை. ஆனா அந்த பிடிப்பு மட்டும் என்னை விட்டு போக மாட்டுக்கு, சரியா இயங்க முடியல. இந்த 3 விதமான நிலை உன் உடம்புல இருக்கு. சரண ஒண்ணு. 3ஆவதாக, ஒரு மகன் ஒழுங்கா படிச்சு உத்தியோகத்துக்கு போவானா அல்லது வேற எதுவும் பிசினஸ் பார்க்க வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்கு. என்னடா, எதுவும் தாத்தா போய் சொல்லுதுனா? அதனால இந்த 3 விதத்திலையும் தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்தை இந்த நொடிப்பொழுதுல இருந்தே, இந்த சித்திரை முதல் மாதத்திலிருந்தே உங்களை ஓங்காரமா வாழ வச்சு வருமானத்தை குவிச்சு தாரேன். ஒரு பயலுக்கு சினிமா சம்பந்தமான ஆசை மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுதா? அதுக்காண்டி சினிமா டிக்கெட்ல போகலாமான்னு நினைச்சிடாதீங்க. ஆனா அந்த ஆசை இருக்கும். தலையாட்டிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தன் பிசினஸ் பார்ப்பான், ஒருத்தன் கவர்மெண்ட் ஸ்டாஃபா போவான். படித்தார். இவனுடைய உடல்ல நரம்பு சம்பந்தமான பிணிக்கு ஆயுர்வேதிக் மசாஜ்ல சரியாயிடும். நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துக்கு உள்ளீடான மருந்துகளே சரியாக்கணும். 3 முறை என்ன பார்க்கும் பொழுது நல்ல திருமேனியா ஆயிருவேன். உன் நோயெல்லாம் போயிடுது. கால் வந்து சொல்லலாம். அப்படியா? எதிர்பார்க்காங்களா? கொடுத்துருவோம். இப்போ ஒரு இடத்துல இருந்து அப்படி சொல்றதை விட கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. அத கருப்பசாமி வாங்கி தந்துட்டாருன்னா கொஞ்சம் விடுதலையா ரிலீஃபா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அதையும் வாங்கி தரேன். உங்க எண்ணங்களை நிறைவேற்றி தரேன். வேற என்ன வேணும்? நிமிந்து உட்காரு. யாரும் தொடாதுங்க. நல்ல கவனம். கண்ணை முடிக்கா. இந்த பாரு, இந்த கை ரெண்டும் இந்த காதை தொடணும். அப்படி கும்பிடு பார்ப்போம். கும்பிடணும். நல்ல கண்ணை மூடிட்டு கும்பிடணுமா? நல்ல கீழே போட்டுக்கலாம். இன்னையில வந்து உன்னுடைய மன அலைகள் அந்த காது பக்கம் அதிகம் செல்லும். அந்த புலன் உனக்கு ஒழுங்காக இயங்கிடும். அதுக்கு உள்ள ஏதோ சவ்வுகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன். எதுவுமே பாதிக்கலை. புரியுதா? அது வந்து பறை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. அதனுடைய உராய்வுகள் குறைவு. இன்னையில அது மாறி போயிடும். தைரியமா இருக்கு. கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு வாடா செல்ல மகனே, ஓடியா. மனைவி மக்களை உயிராக கருதி இந்த உலக வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா வெற்றியும் நடக்கும். சந்தோஷமா இரு. கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு. மகிழ்ச்சி உண்டு. வா. அதெல்லாம் அப்படியே சொல்லி முடிக்கிறது. 2ஆம் தடவை கேட்குறீங்க. இல்லை, இது கொஞ்ச நாள் ஓடட்டும். 6 மாதம்.
சொன்னாருப்பா. அதுதான் இல்லையே, எப்போ வேணாலும் இங்க வந்து பார்த்துக்கலாம். பராசக்தியை நினைத்துக்கொள், கருப்பசாமி என்று சிந்தித்துக்கொள், எல்லாம் நல்லதே நடக்கும். உணர்ந்து கொள்ளுங்கள். கருப்பசாமி அதே சென்னை மாநகர் சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடர்புடையவர் யார்? நீதிமன்றத்துல யாருக்குப்பா? நீதிமன்றத்தில் என்னப்பா இருக்கு? நீதிமன்றத்தில் என்னப்பா வழக்கு? கோர்ட்ல கிடக்கா? கால் என்னக்கா அப்படியா? சரி. புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு இந்த வழக்குல உன் பக்கத்துல சார்பாக வெற்றி கிடைக்கும். ஆனா அது உங்களுக்குள்ளே பேசியே முடிவெடுக்கக்கூடிய நிலையில அந்த வெற்றி கிடைச்சிடும். புரியுதா? அதை நான் ஜெயிச்சு தரேன். ஒரு பிள்ளைய பத்தி மனத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, என்ன செய்யலாம்? பக்கத்துல வா. வருத்தப்படக்கூடாதுப்பா. அந்த வாழ்க்கையை நல்லாக்கி தர, கவலை இல்லாம இருக்க வைக்க கூட இருக்க, மனதை நல்லா இருக்க வர சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. நீங்க இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்ன படிச்சிருக்க? ஸ்கேன் எடுத்துங்களா? என்ன சொன்னாங்க? கொஞ்சம் கண்ணை கொடுக்கும். சரி, கால் வந்துட்டு எதிர்பார்க்காமல் வலி வருகிற பொழுது அப்படி ஏப்பம் வர்றது மாதிரியே ஒரு ஃபீலிங் சேர்த்து வருங்க. உண்மைதானே? அது என்னன்னு பார்த்தேன். கர்ப்ப வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்கு. அது எங்கிருந்து தொடங்கும்னா கர்ப்பப்பையிலிருந்து தொடங்கும். தொடங்கி அப்படி மேல் நோக்கி வருகிற பொழுது கடினமான வலியும் எரிச்சல் உணர்வும் சேர்ந்து வரும். இதுதான் நடக்கும். இதை ஸ்கேன்ல இது ஏன் தெரியாது அப்படின்னா, காற்றை ஸ்கேன் எடுக்க முடியுமா? முடியுமாப்பா? முடியாது. அதனால இப்படி ஒரு வாயு இருக்கு, அதை இந்த பொழுதே நிறுத்தித்தார, இன்னையோட அந்த வலிக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க. கால் வந்து வா, பக்கத்துல வா. விடக்கூடாது. இப்போ அவன் ஏன் பிள்ளை, ஓம் பிள்ளை கிடையாது. ஓகே, என்னையே நினைச்சுக்கணும், மனதுக்குள்ள தியானம் பண்ணிக்கணும். இந்தா இன்னிலிருந்து நின்றோம். மனசு அந்த வலியின் பக்கம் போகாதே, நெல் ஓடு. அடுத்து பேசுவோம் மகனே. ஒரு கல்லுல 4 தேங்காய் அடிக்கலாம் நினைக்கியா நீ? இருவன பாரு, உப்புதானே அது? கருப்பசாமி, ஆமாம், சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிவகங்கை. சென்னை மாநகர்களே, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிற்றபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கையா மாவரத்தி? சிவகங்கையா?
சிவகங்கை தான். உங்களை தானான்னு நான் கூப்பிட வேண்டாமா? உங்களுக்கு சிவகங்கையான எங்க சிங்கமுனரி பக்கமா? வீட்டுக்கு போற வழியில உயர்ந்த கோபுரம் தெரியுத? அம்மன் கோயில் கோபுரம் யார் வீட்டு பக்கம் இருக்கு? கால் விட்டுலாம். இருங்க இருங்க இருங்க, அமைதியா இருங்க, உற்சாகமா இருங்க. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. என்ன வேணும் மகளே? வீட்டுக்காரங்க இருக்காரு. மழை கஷ்டமோ மழை கால வீட்டுக்குள்ள போக முடியலையே, அதான் பார்த்தேன். பக்கத்துல வரலாம். கண்ண முடிக்காங்க ரெண்டு பேரும். சரி, ஒண்ணு போல காரணம் சொல்லலாம். மலையை நாடி மயில் நிற்குதா ஐயா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தில்லையிலே எம்பெருமான் நடராஜர் தாண்டவம் ஆடுவது போல இப்போ வறுமையும் கஷ்டமும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு குடும்பத்துல. உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையான சொத்துக்கள் சம்பந்தமானதும் கொஞ்சம் மன கஷ்டத்திலையும் பகையிலையும் தான் இருக்கும். அதையெல்லாம் மீட்டி தரக்கூடிய நேரம் வருமா, அல்லது அதை அப்படி விட்டுட்டு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தாகமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால் அதனால இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நான் தீர்த்து தாரேன். சொத்து விதித்த பின்னால பார்ப்போம். வெகு விரைவில் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கிறோம். சொல்லுது தப்பா நினைக்கியா? ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். புரியுதா? ஏன் அப்படி சொன்னோம்னு சொன்னா, மலையில இருந்து முருகப்பெருமான் இறங்கி வராரு. உன் குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம். உன் வீட்டுக்காரர் வகையும் அப்படித்தான், வாரிசுகளும் அப்படித்தான். அதனால கால நேரத்தை சரியாக ஆக்கி மனக்கோலத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த பாதிப்பு வராது. புரியுதா? அதனால முதல்ல பண கஷ்டத்தை தீர்த்து தாரேன். அதுல இருந்து 1.5 ஆண்டுக்குள்ள கல்யாண காரியத்தை உருவாக்கி உங்களெல்லாம் சுபிட்சமா வாழ வச்சிருக்கேன். கால விட்டு வரலாம். பணம் பெருகும், மங்களம் உருவாகும். இன்னும் ஒரு முறை பார்க்க வரும்போது அதை சரி பண்ணுங்க. இன்னைக்கு இதுக்கு உத்தரவு இல்லை, சரியா? அடுத்த முறை. அதே சிவகங்கை எல்லை குழந்தை பாக்கியம் தேடி வந்தவர்கள். ஆலம் விழுதுகள் போர் சொந்தம் 1000 வந்தும் என்ன
வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால். கண்ணுக்கும் காலுக்கும் என்னடா வித்தியாசம் உலகத்துல? காலு நடக்கும், கண்ணு பார்க்கும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட வித்தியாசம், அப்படித்தானே? ஆனா அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். கீழோர் மறப்பர், மேலோர் நினைப்பர். என்ன அர்த்தம்? கீழோர் மறப்பர், மேலோர் நினைப்பர். அன்பு சார்ந்த இரண்டு பேர்கள்ல நான் இப்ப கணவன் மனைவி நீங்க ரெண்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேர்ல நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற அப்படின்னு ஒரு கற்பனையை வச்சு கொடுங்க. அப்படி வைக்கும் பொழுது நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய காலு நடக்கிறதுக்கு துடிக்கும், வண்டியில ஏறதுக்கும் போவதுக்கும், கீழோர் பாசத்தை மறந்து போவதுக்கு துடிக்கும். ஆனா உன் கண்ணுல கண்ணீர் மட்டும் ஒழுகிக்கிட்டே வரும். என்னத்துக்கு? அன்பு பாசத்தை நினைச்சு கண்ணீர் செருகும். அதைத்தான் சொன்னா, கீழோர் மறப்பார், மேலோர் நினைப்பார். மேலோருங்கிறது கண்கள், கீழோருங்கிறது கால்கள். இதை ஏன் உங்களுக்கு சொன்னேன்? அந்த அளவுக்கு பாசமும் அன்பு நிறைந்த கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு ஒரு உருப்படியான ஒரு பாலம் போல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு மட்டும் ரெண்டு பிள்ளை சாமி வர கொடுத்துருக்காரு. ஒண்ணு என் தங்கை காளியே வந்து பிள்ளையா பிறப்பா, இன்னொன்னு நான் கருப்பசாமியே வந்து பிள்ளையா பிறப்பேன். ஆனா ரெட்ட பிள்ளை இல்லடா, 3 வயதுக்குள்ளே ஒரு பிள்ளை பிறந்து 3 வயதுக்குள்ள இன்னொரு குழந்தை பிறந்தோம். ஆனா மூத்தது பொம்பளை பிள்ளைடா. கருப்பசாமிக்கு வாடா செல்லம், ஐஸ்வர்யமாயிரு, மகனை ஆனந்தமாக இருப்பாயாக, நலம் பெறுவார். சுவாமி.